ஆண்டவரே தெய்வமே நன்றி ஐயா, அடைக்கலமானவரே நன்றி ஐயா, அதிசயமானவரே நன்றி ஐயா, அற்புதத்தின் ஜோதியே நன்றி ஐயா, ஆண்டவரே தெய்வமே நன்றி ஐயா, அடைக்கலமானவரே நன்றி ஐயா, அதிசயமானவரே நன்றி ஐயா, அற்புதத்தின் ஜோதியே நன்றி ஐயா. என் ஆண்டவரே, என் அருமை இரட்சகரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அளவில்லாமல் செய்து இந்த உலகையும் உலக ஜனங்களையும் ஆசீர்வதித்து ஆளுகை செய்கின்ற என் அன்பு தகப்பனே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் அழைத்திருக்கிற அன்பு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. தேவரீர் என் மேல் கிருபையாயிரும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்றதான இந்த அற்புத ஆசீர்வாத வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தமது பிள்ளைகளுடைய எண்ணங்களை, ஆசைகளை அறிந்து அதற்கேற்ப அவருடைய தேவைகளை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிற கருணை நேசர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபையின் கரங்களிலே உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா, என் ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளுக்காக, உமது உலக ஜனங்களுக்காக அல்லம் பகலுமாய் ஆண்டவரை விடாமல் அயராது அல்லல் பட்டு உழண்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவரீர் குரல் எழுப்பும்படி, தேவரீர் மன்றாடி ஜெபிக்கும்படியுமாய் இருந்த வேளையை தந்தீரப்பா. இதோ உமது பிள்ளைகள் என்ன வேதனைகளோடு துடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பாருங்க சுவாமி. துவண்டு போய் கிடக்கிறாங்களே. இந்த உலக வாழ்க்கையில் சமாளிக்க முடியாமல், நிதானித்து கொள்ள முடியாமல், தங்கள் வாழ்வின் சூழல்களை அனுசரிக்க முடியாமல் அல்லல் படுகிறாங்களே சுவாமி. அவர்கள் இருதயங்களிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே தோன்றும் முன்னரே அறியக்கூடிய அற்புத கிருபையுள்ள தேவன் அல்லவா தேவரீர். பாரும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, நீர் மனதிறக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால்தான் இந்த உலகத்தில் இன்னும் இந்த ஜனங்கள் வாழ முடியறதா இருக்கிறது. ஆண்டவரே, உமது இரக்கத்தை வெளிப்படுத்தும், உமது அளவில்லாத நேசத்தை வெளிப்படுத்தும். தோமுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து இந்த ஜெப வேளையிலே அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களாய் பெருகச் செய்து உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமாண்டவரே, உமது பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக, மேன்மைப்படுவதாக சுவாமி. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உலகம் சார்ந்த அனைத்தும் எங்கே வந்தது, எப்படி வந்தது, யாரால் உருவாக்கப்பட்டது என்று இன்னும் அநேக ஜனங்கள் உணர முடியாமல், அறிய முடியாமல் திகைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனை அற்புதங்கள், எத்தனை கோடி அதிசயங்கள் இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் தாமே நிகழ்வித்த பொழுதிலும் கூட அறிந்தும் அறியாதவர்களைப் போல, உணர்ந்தும் உணராதவர்களைப் போல, பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் நிலை எவ்வளவு ஒரு ஏளனத்திற்குரியதாக இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதோ சங்கீதம் 146 6வது வசனம் சொல்லுகிறதே, ஆண்டவராகிய கர்த்தர் தாமே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கியருளினார் என்று. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிற தேவனாகிய கர்த்தர் தாமே என்று வசனம் அருமையாக சொல்லுகிறது. அவர் என்றென்றைக்கும் நம்பிக்கைக்கு உரியவரும்
உண்மையை காக்கிறவருமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை நீங்கள் எவ்வளவாக விசுவசிக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள், எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கை நிலைகளை சாட்சியாக எடுத்து சொன்னார். அழிவுக்கு தள்ளப்பட்ட தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை எத்தனை சாட்சியாக எடுத்து சொன்னாலும் காதில் வாங்குகிற ஜனங்கள் அதை ஒரு கதையாக கூட நினைத்து பார்க்காமல் அப்படியே விட்டு வாழ்கிறவர்களாய் அநேகர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கு சென்று யாரை தொழுதாலும் சரி, எங்கெங்கு சென்று எந்த ஆலயங்களுக்கு சென்று கடவுள் என்று மன்றாடினாலும் சரி, எத்தனை முயற்சிகளிலே பணங்களை பொருட்களை செலவிட்டு பார்த்தாலும் கூட விடுதலை இல்லை, சுகமில்லை, நலன்கள் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுது உள்ளத்திலே ஏற்று அவர் செய்வார் என்று எண்ணுகிறாயோ மனிதனே, அப்பொழுதே நிகழ்கிறதே அற்புதம். அப்பொழுதே உன்னால் உணரக்கூடிய சூழ்நிலை உனக்கு கொடுக்கப்படுகிறதே தேவனுடைய மகிமை என்று நீ அறியப் போகிறாய், என்று உணரப் போகிறாய். தேவன் ஒருவரே மெய்யான கடவுள் என்று, அவராலே எல்லாம் கூடும் என்று, அவரை அனைத்தையும் படைத்து அருளிய மகா கிருபையின் தெய்வம் என்று. இதோ சங்கீதம் 146 1 2 அருமையாக சொல்லுகிறது. என் ஆத்துமாவே, என் அன்பு நெஞ்சே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ துதிப்பாயாக, தேவனாகிய ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயாக. ஆம், நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் கர்த்தரையே துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே எத்தனை விழுக்காடுகள் தேவன் ஒருவரே கடவுள் என்று, தேவன் ஒருவரே அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்று மெய்யான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவரை புகழ்ந்தேற்றல் செய்கிற துதிக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கத்தக்கதான ஒரு அற்புதமான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. என் மகனே, என் மகளே, இதோ உனக்கென நான் என்னையே தந்தேனே, எனக்கென நீ என்ன செய்தாய், என்ன செய்ய போகிறாய். இந்த வார்த்தை இந்த உலகத்திலே அநேக ஜனங்களை மட்டுமல்ல, எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. என் நேசத்தினால், என் அழகுருவினால், என் சாயலிலே படைக்கப்பட்ட என் நேச மனிதனே, இதோ நான் உனக்கென என்னையே தந்தேனே, என்னையே நான் உனக்கு தந்தேனே மகனே, மகளே. ஆனால் எனக்கென நீ என்ன செய்ய போகிறாய், என்ன செய்தாய், என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை ஒரு கணம் துளைத்து நின்று பார்க்கட்டும், ஒரு கணம் ஊடுருவி பார்க்கட்டும். தேவனுடைய இந்த ஜீவ வார்த்தை கல்வாரி மலையிலே, சிலுவை மரத்திலே, ஆணியின் பிடிகளிலே அதோ கதியாய் தொங்கிக் கொண்டிருக்கிற தேவனின் திருவுடல், தனது உடலில் கடைசி சொட்டு வரையிலும் உள்ள ரத்தம் சிந்தியதே. கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் இந்த பூமியிலே சிந்தின அந்த திருவுடல், ஜீவனாய் நின்று துடித்த பரிதவித்த உடல் இதோ உன்னை நோக்கி கேட்கிறது, உனக்கென நான் என்னையே தந்தேன் மகன், இதோ உனக்கென நான் என்னையே தந்து விட்டேனே, எனக்கென நீ என்ன செய்தாய், எனக்கென நீ என்ன செய்தாய். உலகத்தை உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தேன், விண்ணை படைத்தேன், மண்ணை படைத்தேன், கடலை படைத்தேன், நீர்த்திரள்களை படைத்தேன், அவற்றில் உள்ள அனைத்தையும் அற்புதமாய் சிருஷ்டித்தேன். படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தையும் உனக்கு கீழ்ப்பணிய வைத்து உனக்கான மகிழ்வின் வாழ்வை ஒருங்கே அமைத்து கொடுத்தேன். உன் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக, நீ பாவச்சேற்றில் அழிந்து மூழ்கி விடாதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இதோ என்னால் படைக்கப்பட்ட இந்த உலக படைப்புகளை மாத்திரம் உனக்கு நான் தந்தேன் என்று அல்லாமல் என்னையுமே முழுவதுமாய் உனக்கு தந்தேனே. என்னால் படைக்கப்பட்ட நீயோ
இந்த உலக பாவங்களால், இந்த உலக பொருளாசைகளால், இந்த உலக இச்சைகளால் நீ அழிந்து போய்விடாதபடி என் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற உன்னை பரிசுத்த பரலோக பாதையில் அழைத்து செல்ல என் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, என் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே. இதற்கு ஈடா நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய் மகனே, மகளே? சிந்தித்து பார்த்தாயா? சிந்தித்து பார்த்தாயா? ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்கள், இதே வார்த்தையைத்தான் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் வழக்கம் போல ஜெபித்து கொண்டிருந்த 12 மணிக்கு மேல் நான் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தொடர்ந்து மகிமைப்படுத்தி தேவனை துதித்து துதித்து பாடி பாடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே நேரம் 4:15 மணி. அந்த சமயத்திலே தேவனாகிய கர்த்தர் பகிரங்க வெளிச்சமாய் என் அருகில் தோன்றினார். அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் அல்லவா? விண்ணகம் எனது அரியணை, மண்ணகம் எனது கால்மனை என்று சொன்ன ராஜாதி ராஜன் அல்லவா அவர்? அத்தகைய மகிமையின் தேவன் ராஜனாக தோன்றினாரா? இல்லை ஆண்டவரில் பிரியமானவர்களே. உயர்ந்த தோற்றத்தோடு முழு நீள செந்நிற அங்கி அணிந்தவராக, இடையிலே இரட்டையாக கட்டப்பட்ட இடைக்கயிறு, குஞ்சம் தொங்கிய கயிறு, தலை முடிகள் வெறிந்து தொங்கிய தோற்றத்தோடு, உடலிலே இரத்த சொட்டுகள், இரத்த நாளங்கள் விரிந்து வடிந்த இடம் இல்லாத இடமே இல்லை. கண்ணீரும் செந்நீரும் சிந்திய தேவனுடைய திருச்சாயல். என் அருகிலே அவருடைய செந்நீர் அங்கி என் உடலை தொட்டது போல் என் அருகில் நின்றார். குனிந்து நின்று கரங்களை விரித்தபடி என்னிலே நின்றார். அப்பொழுதுதான் என் ஆண்டவர் என்னிடத்திலே அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனே, என் மகனே, இதோ நான் உனக்காக என்னையே தந்தேனே, என்னையே தந்தேனே. நீ எனக்காக என்ன செய்தாய்? எனக்காக என்ன செய்ய போகிறாய் என்ற வார்த்தையை கேட்டார். ஒரு கணப்பொழுது நான் திகைத்து அழுது புலம்பி போனேன். என்ன வார்த்தை சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை, என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, நான் உமது நேச மகனாயிற்றே, உமக்கு பிரியமுள்ள மகனாயிற்றே. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யக்கூடும் ஆண்டவரே உமக்கு? இந்த உலக காரியங்களிலே, இந்த உலகத்திலே படைப்புகள் அனைத்தும் உமதாயிற்றே தகப்பனே. விண்ணும் மண்ணும் காற்றும் கடலும் அதில் உள்ள அனைத்தும் உமது நேச படைப்பாயிற்றே ஆண்டவரே. அதிலே நானும் ஒருவனாயிற்றே. நான் உமக்கு என்ன செய்யட்டும்? ஆனால் ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலே தேவரீர் இந்த உலகத்திலே சகலத்தையும் படைத்தது மாத்திரமல்லாமல், சகலத்தை நேசிப்பது மாத்திரமல்லாமல், என்னையும் உமது நேசத்தில் வைத்திருக்கிறீரே, என்னையும் உமது நேச மகனாய் வைத்திருக்கிறீரே, என்னையும் இந்த உலகத்திலே அற்புதமாய் ஆசீர்வாதமாய் வாழ வைத்திருக்கிறீரே என்று தேவரீர் எனக்கு செய்து கொண்டிருக்கின்ற அளவில்லாத நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்கள், நீங்கள் இந்த ஆண்டவருக்காக எதை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மகிமையுள்ள ஆண்டவர், மகத்துவம் நிறைந்த ஆண்டவர், மேன்மையுள்ள ஆண்டவர் உங்களிடையே தோன்றி இதே வார்த்தையை கேட்பார் என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் எதுவாக இருக்கிறது? ஆனால் என் தேவன் விரும்புவது அளவில்லாத அன்பு, அளவில்லாத நேசம், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து வாழுதல். அது மாத்திரமல்ல ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தனை ஆன்மாக்களை எனக்காக ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒவ்வொருவரை கேட்கிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய அழுகையின் பிதற்றலோடு பெருமூச்சுகளோடு நான் ஆண்டவருடைய திருமுகத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கின்ற வேளையிலே அற்புதமான ஒரு பாடலையும் எனக்கு அவர் தந்தார். அந்த பாடலை அவர் கொடுத்த பாடல், அவர் கொடுத்த ராகம், அவர் திருமுகத்தை பார்த்து பாடக்கூடிய அந்த
நிலையை தந்தார். என் இருதயம் எல்லாம் துவண்டு போனது. எதை நான் தருவேன் இறைவா உமது இதய அன்பினு கீழாக? எதை நான் தருவேன் என் இறைவா? எதை நான் தருவேன் இறைவா? எதை நான் தருவேன் இறைவா உமது இதய அன்பினு கீழாக? எதை நான் தருவேன் என் இறைவா? எதை நான் தருவேன் இறைவா? தூய அன்பினு கீழாக என்ன தந்தாலும் போதாதே. தூய அன்பினு கீழாக என்ன தந்தாலும் போதாதே. என் ஆசை ஆவல்களை கடந்து என் உள்ளம் முழுவதும் தருகின்றேன். என் உள்ளம் முழுவதும் தருகின்றேன். எதை நான் தருவேன் இறைவா உமது இதய அன்பினு கீழாக? எதை நான் தருவேன் என் இறைவா? எதை நான் தருவேன் இறைவா? என் ஆண்டவரில் பிரியமானவர்கள், தேவன் கொடுத்தார் அற்புதமான ராகத்தோடு இதயமெல்லாம் திறந்து அவரை நோக்கி பாடும்படியுமாய், அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை நினைவில் கொண்டு பாடும்படியுமாய் கொடுத்தார். என் தேவன் கண்ணீர் சிந்த கேட்டு நின்றார். கண்ணீரும் செந்நீரும் சிந்தி இதை கேட்டு நின்ற என் தேவனுக்கு நான் செய்ய போகிற காரியம் என்ன? இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்த ஆண்டவருக்கு அநேக நன்மைகளை நாம் செய்தேன் என்று சொன்னால் போதுமா? அநேகருக்கு உதவி செய்து விட்டேன் ஆண்டவரே என்று சொன்னால் போதுமா? நான் நாள் தவறாமல் உமது ஜீவ வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே என்று சொன்னால் போதுமா? அயலானுடைய துன்பத்தை கண்டு நான் மனம் இறங்கி உதவி செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டால் போதுமா? அனைத்தும் நன்று மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆனாலும் ஒன்று இன்னும் உன்னிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறாரே. ஒரு அருமையான சகோதரர் சொல், அவர் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு போதகருடைய வாழ்க்கை, எண்ணற்ற காரியங்களில் நல்லவராக தூயவராக வாழ்ந்த அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு உதவி செய்தவராக, அநேகருக்கு தேவைகளை சந்தித்து பயன்பாடுள்ள ஒரு மனிதனாக, ஆலயத்திலே நல்ல ஒரு பிரசங்கியாக கூட வாழ்ந்த ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் எண்ணங்களிலே தமது ஜீவனின் அலைமோதல் பேச ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி கேட்டாராம் ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் மோட்சத்திற்கு உம்மிடத்தில் வந்து விடுவேன் அல்லவா? நான் உமது அருகாயிலே நான் வந்து விடுவேன் அல்லவா என்று கேட்டாராம். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது அவருக்கு பதில் கிடைத்தது. என்ன பதில் கிடைத்தது? இல்லை மகனே என்ற வார்த்தை அவருக்கு கிடைத்ததா? அவர் அதிர்ந்து போனார். நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? உமக்கு பிரியமான காரியங்களை தவிர, உமக்கு ஏற்புடையதான காரியங்களை தவிர, அந்நியனை உபசரித்ததை தவிர, அந்நியனுக்கு உதவி செய்ததை தவிர, நோயாளிகளுக்கு நான் என்னால் என்ற உதவிகளை செய்தது தவிர, ஏழைகளுக்கு பங்களித்ததை தவிர, ஆலயத்தில் உமக்கு உகந்த பணியை நிறைவேற்றியதை தவிர, எந்த பொல்லாப்புகளையும் செய்யாது வாழ்ந்த என் வாழ்வை தவிர நான் உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்தேன்? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று கேட்கின்ற பொழுது, என் மகனே, நீ ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தாய். தேவனுடைய வலிமையை பெற்றுக்கொண்டு
அநேகருக்கு உதவி செய்தாய் உன் வாழ்க்கையில் நீ வளம் பெறுவதற்காக. தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாய் உன் வாழ்வில் நீ வளம் பெறுவதற்காக. அநேகருக்கு உதவி செய்தாய் உன் வாழ்க்கையில் நீ வாழ்வை வளம்பித்துக் கொள்ள. ஆனால் எனக்கென நீ என்ன செய்தாய்? எனக்கென நீ என்ன செய்தாய்? என்ன செய்து விட்டாய் என்று கேட்டார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவர் இருதயமெல்லாம் துவண்டு போனவராய் உயிரே ஊசலாடக்கூடிய சூழ்நிலையில் பரிதபித்து போனாராம். அப்பொழுது கண்ணீர் சிந்தி அழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், தேவனே என்னை மன்னியும், எனக்கு இன்னும் சிறிதொரு வாழ்வு தாரும், எனக்கு இன்னும் சிறிதொரு வாழ்வு தாரும் ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ்வேன், அந்த வாழ்வு முற்றிலும் உமக்கென வாழ்வேன். அநேக ஆன்மாக்களை உமக்கு உகந்ததாய் சேர்ப்பிக்கக்கூடிய வாழ்வு நான் வாழ எனக்கு சிறிது காலம் தாரும் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கதறினாராம். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனும் மனம் இறங்கி அவருடைய கண்ணீருக்கு மனம் கசிந்து அவருடைய வாழ்வின் நிலையை நீடிய வாழ்வாய் கொடுத்ததாய் இருக்கிறது வாழ்வின் நிலை. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் நாள்தோறும் ஜெபதவங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று வாழ்ந்தால் போதாது. தினசரி நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை படிக்கிறேன், தியானிக்கிறேன் என்று வாழ்ந்தால் போதாது. அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் உதவி செய்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. அந்நியரை உபசரிக்கிறேன், இயலாதவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் போதாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனைத்தையும் நன்று நீ செய்வதெல்லாம் எனக்கு ஏற்புடையது மகனே, அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மேன்மை காண்பதற்காக, தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்வதற்காக, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வளம் பெறுவதற்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக எனக்கென நீ செய்வதென்ன? எனக்கென நீ என்ன செய்தாய்? எனக்கென என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அத்தகைய மகிமையுள்ள தேவனிடத்திலே, அத்தகைய வல்லமையுள்ள தேவனிடத்திலே தன்னை படைத்த தெய்வம், இந்த உலகத்தையும் படைத்து உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து அதிலே தாம் படைத்த படைப்பாகிய மண்ணை எடுத்து மனிதன் என்ற ஒரு உருவை உண்டாக்கி அவனுக்குள்ளே அவன் ஆசையிலே தமது ஜீவ ஆவியை ஊதி தன்னை போல உண்டாக்கி அவன் தன்னை நேசிக்கிற மகனாயிருப்பான், தனக்கு உகந்தவனாக தன்னை விட்டு பிரியாதவனாய் இருப்பான் என்று படைத்த கடவுள் தன்னுடைய மனிதனாகிய தன்னுடைய பிள்ளைகள் இடத்திலே கேட்கிற வார்த்தை, எதிர்பார்க்கிற அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எல்லோரும் சொல்லலாம், நான் என்ன செய்யட்டும், நான் இதற்கு மேல் என்ன செய்யட்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அலுவலகங்களிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் கம்பெனிகளிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் பள்ளிகளிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், சாதாரண ஒரு போக்குவரத்து தொழில்களில் ஈடுபடுகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புவது நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நண்பர்களை சந்திக்கின்றாய். நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது உன் அன்பை அவரிடத்தில் வெளிப்படுத்துகின்றாய், உன் உறவை அவரிடத்தில் வெளிப்படுத்துகின்றாய், உன் உள்ளத்து விருப்பங்களை அவரிடத்தில் வெளிப்படுத்துகின்றாய், அவன் சொல்லுவதையும் கேட்டறிகின்றாய், உலக காரியங்களை பேசுகின்றாய், உலக காரியங்கள் குறித்து விவாதிக்கின்றாய். ஆனால் என்னை பற்றி அவனிடத்தில் சொன்னாயா? எத்தனை எத்தனை என்னை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், பிற மர சகோதரர்கள் என்று எத்தனை எத்தனை மக்கள் உன் அருகே, உன் வீட்டு அருகே, நீ தொழில் செய்கிற இடத்தில் அருகே உன்னோடு தொழில் செய்கிறவர்கள்
அவர்களிடத்திலே நீ எத்தகைய காரியங்கள், எத்தகைய சூழ்நிலைகள், எப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாய், எத்தனை மணித்துளிகள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் பேசிக்கொண்டிருக்கிறாய். ஒருவேளையாவது என்னை குறித்து நீ அவர்களிடத்தில் பேசினாயா மகனே? என்னை குறித்து ஒரு நிமிடமாவது நீ அவர்களிடத்தில் பேசினாயா? என் நாமத்தை குறித்து அவர்களிடத்திலே சொன்னாயா? அவர்கள் முடியாத ஒரு சூழ்நிலையில் அழிவுக்கு தள்ளப்பட்டு கிடக்கின்ற வேளையிலே யார் உதவி செய்வார் என்று அழுது அங்கலாய்க்கின்ற வேளையிலே இந்த உலகத்தின் தெய்வங்கள் எல்லாம் மனிதருக்கு உதவி செய்ய முடியாது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே இந்த உலகத்திலே மனிதருக்கு உதவி செய்ய முடியும். அவன் அழுகை குரலுக்கு பதில் கொடுக்க முடியும் என்பதை அவன் அறிகின்ற கடைசி தருணத்திலே, ஐயோ நான் அறியாமல் போனேனே, நான் தெய்வம் என்று 40 வருடம், 60 வருடம், 65 வருடம் என்று என் வாழ்க்கையிலே எல்லாவித பத்திய முயற்சிகளோடு நான் வாழ்ந்தேன். ஆனால் இயேசு என்பவர் தான் தெய்வம். அவரால் தான் இந்த உலகத்திலே அனைத்தையும் உண்டாக்கினது மாத்திரம் அல்லாமல் அனைத்து மனிதர்களுடைய தேவையை சந்திக்கிறவர், அனைவருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரியாக நின்ற தேவன், ரத்தம் சிந்தி ரட்சித்த தெய்வம் இயேசு என்று நான் அறியாமல் போனேனே. அறிந்திருந்தால் என் வாழ்க்கையிலே நான் அவருக்கு பிரியமானவனாய் மாறியிருப்பேனே. ஐயோ என் வாழ்வு பறிபோகிறதே என்று துடிக்கின்ற வேளையிலே, என் நேச மகனே மகளே, உன்னாவினால் ஒரு வார்த்தை நீ அத்தகைய மனிதருக்கு சொல்லி இருப்பாய் என்று சொன்னார். அவனும் என்னை அறிந்திருக்கக்கூடும். படைத்த தெய்வமாய் என்னை அவன் அறிந்திருக்கக்கூடும். அவன் வாழ்க்கையில் மாற்றம் என்னை நோக்கியதாய் எழும்பியிருக்கக்கூடும் அல்லவா? சிந்தித்து பார். ஜெபிக்கிறேன். என் அன்பு தெய்வம், என்னை ஆளுகை செய்த ஆண்டவரே, இதோ இந்த உலகத்திலே ஆண்டவரே, இதோ உடைய பிள்ளைகளுடைய மனங்களும் நிர்மலம் போல சுவாமி, ஏதோ வாழுகிறேன், நல்லதைத்தானே செய்கிறேன், ஆலயங்களுக்கு செல்கிறேன், ஜெபதலங்களுக்கு செல்கிறேன், ஜெபிக்கிறேன், போதிக்கிறேன், நல்லதையே செய்கிறேன், நன்மை செய்கிறேன், பிறருக்கு உதவி செய்கிறேன், இயலாதவர்க்கு என்றதை செய்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் ஆண்டவரே, உம்மை பற்றி அநேகருக்கு எடுத்துச் சொல்ல முடியாதவர்களாக, உம்மை அறியாத ஜனங்களுக்கும் உமது பரிசுத்த நாமத்தின் மகிமை எடுத்துச் சொல்ல முடியாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்களை உமக்கு உகந்த ஆன்மாக்களாக மாற்றித்தர, உமக்கு உகந்ததான ஆன்மாவாக உமது கரத்தில் ஒப்படைக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் உமக்காய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உலகறிய அன்று உம்முடைய சீடர்களிடத்தில் நீர் சொன்ன வார்த்தையைப் போல உலகெங்கும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகள் என்று சொன்ன உமது ஜீவ வார்த்தையை என் இருதயத்தில் தாங்கி ஆண்டவரே, உம்மை அறியாத, உம்மை தெரியாத, உம்மை உணராது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக ஜனங்களில் அநேகருக்கு ஆண்டவரே, நான் உமது நாமத்தை பறைசாற்றுவேன், கற்பிப்பேன் ஆண்டவரே. அத்தகைய ஆன்மாக்கள் எனக்கு தாரும். நானும் அநேக ஆன்மாக்களை உம்முடைய திருச்சந்நிதியிலே உமக்கு உகந்ததாய் ஒப்படைக்க அந்த தகுதியை தாரும் ஆண்டவரே, அந்த மகிமையை தாரும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் இப்பொழுது உம்முடைய கரத்திலே இந்த வார்த்தையை நிலைத்திருக்கும்படியாய் மன்றாடி நிற்பார்களாக. சுவாமி, தேவரீர்தாமே கிருபை கூர்ந்து ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தையை ஆற்றலாய் பலனாய் செயல்படத்தக்கதான கிருபையை நீர் கொடுத்து எல்லா ஜனங்களும் உமக்கு உகந்ததான ஆன்மாக்களை சேகரித்து உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்க தேவரீர் தயை செய்வீராக. கிருபை செய்த உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா புகழும் மகிமையும் ஆட்சியும் தேவரீர் ஒருவருக்கே உண்டாகட்டும். ஆமென்.